பென் டிரைவை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்னு எடுத்துட்டு வரையிலம்மா. இப்ப வா, நான் வெளிக்கிட்டேனே. ப்ளீஸ் டீ எடுத்துட்டு வா, அவன் பக்கத்துல தானே நிற்கிறாய். சரி, நான் எடுத்துட்டு வரேன், வை. சரியா, வீட்டை போயிட்டு இருக்கா கால் பண்ணு. குஞ்சேட்ட கடையில முந்தி மாதிரி இல்லை தானடா. இப்போ ஒரே கொள்ள கஞ்சா வெட்டு கேஸ் இப்போ போலீஸ் நிற்க வேறு யார் நிற்க போகிறாங்க. இட்டா வார். இது வேறு எதுக்குள்ள சரி குடிதாச்சு வாங்கிட்டு வா. இரு வாங்கிட்டு வார். என்னென்ன கடையில் ஆக்குறதுல எங்கள் ஆணையில் பார்த்தா கடையை பூட்டணும் போல நடக்குது. எங்கேடா அப்போ இந்த எம்பி வேதநாயகம் பூச்சிட்டு ஏற்ற வந்து சனமுழுக்கு அங்கானே போகுது. அது சரி, என்ன ரோட்டெல்லாம் போலீஸாக கிடக்குது. ஓமடா அப்போ இல்லை அந்த கசிப்பு காய்ச்சல் அந்த தம்பாண்டாக்கள் இப்போ தானே போலீஸ் பிடிச்சோன்னு போகிறாங்க. இனி கசிப்பு காய்ச்சல குறைஞ்சிருந்தானே ஊருக்குள்ள. நல்லா குறைஞ்சிது. திரும்ப காய்ச்சிட்டு வந்து அவன் கட்டின ஃபைனில் 4-5 மடங்கு அவனே உழைச்சிட்டு போவானண்ணே. இது என்ன புதுசு எங்களுக்கு. இந்த மச்சி என்னடா பார்க்குற? ஒருத்தன் கையை வெட்டி போட்டு 50,000 1 லட்சமோ கொடுத்து ஃபைனை கட்டி போட்டு கொஞ்ச நாள் வெளில வந்து இன்னொரு தடவை வெட்ட போகிறான். உன்ன தெரியுமா கொலை கேஸில் பிடிப்பட்டவங்களை இத்தனை பேர் பிணையில் வந்து வெளியில் ஜாலியாக சுற்றி கொண்டு தெரியுமோ? தப்பு பண்ணுறவன் 100ல் 10 பேருக்கு தான் சரியான தண்டனை கிடைக்குது. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி 1000 குற்றவாளிகளை தப்பிக்க வராண்டாங்கிற நாட்டு சட்டம்.